திரு 28 பைசா மோடி, திரு நரேந்திர மோடி அவர்களை இப்படியே கூப்பிடலாம். நம்ம கட்டுற ₹1 நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா கொடுக்குது? நம்ம பணம் கேட்டோம், முதலமைச்சரா பணம் கேட்டாரு. உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க என்ன உங்க அப்பா கூட்டு பணத்தை கேட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. நீங்க கேட்ட மரியாதையை கொடுத்துட்டோம், நாங்க கேட்ட பணத்தை எப்ப கொடுப்பீங்க? ஒன்றிய பாஜக அரசு கடந்த 10 வருஷமா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு? ஒரே ஒரு செங்கலை மட்டும்தான் வச்சுட்டு போனாங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை. அதையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ அதுவும் இல்லைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சென்ற மாதம் 6 மாநிலங்களில் இதே எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்றிய அரசு கட்டி கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நமக்கு ஒரு பைசா நிதி ஒதுக்கீடு செய்யல. இதுதான் நம்முடைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கு. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அந்த தயாநிதிமார்கள் சொன்னாங்க. சென்ற மாதம் பெய்த கனமழை, வெள்ளம், நம்ம அத்தனை பேரும் தெருவில் நின்னோம், மக்கள் பணியை ஆற்றணும். மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செஞ்சு கொடுத்தாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில், நெல்லை மாவட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பு. இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்க பணத்தில் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல. ஆனால் நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்தையும் அரசு சார்பாகவும் செஞ்சிருக்கிறோம், நம்முடைய இயக்கத்தின் சார்பாகவும் களத்தில் இறங்கி நாம் பணியாற்றி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நிதி பகிர்வு நம்ம ஒன்றிய அரசுக்கு ஒவ்வொரு தமிழனும் நாம கட்டுற ₹1 நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா கொடுக்குது? வெறும் 28 காசு, 28 பைசா. இனிமே நம்ம ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை இப்படியே கூப்பிடலாம். திரு 28 பைசா மோடி. வெறும் 28 பைசா தான் நம்ம கொடுக்கிறார். கேட்டா நம்ம அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? நம்ம பணம் கேட்டோம், முதலமைச்சரா பணம் கேட்டார், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இழப்பீடு கொடுக்கணும்னு கேட்டாங்க, நம்முடைய தலைவர் கேட்டார் முதலமைச்சர் என்ற முறையில். உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், நாங்க என்ன உங்க அப்பா கூட்டு பணத்தை கேட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுல ஏதாவது தவறு இருக்கா? அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு, ஒன்றிய நிதியமைச்சருக்கு. உடனே என்ன பண்ணாங்க, டெல்லியில் ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட்டை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் உதயநிதிக்கு வகுப்பெடுத்தாங்க. மரியாதை கொடுக்கணும், மரியாதை இல்லாமல் பேசுறாரு அப்படின்னு எனக்கு பாடம் எடுத்தாங்க. நான் உடனே திருத்திக்கிட்டேன். அடுத்த நாளே சொன்னேன், மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே, நான் உங்கள் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கல, எங்களுடைய மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் கேட்குறோன்னு நான் அடுத்த நாளே சொல்லிட்டேன். நீங்கள் கேட்ட மரியாதையை கொடுத்துட்டோம், நாங்கள் கேட்ட பணத்தை எப்போ கொடுப்பீங்க? கொடுக்கவே மாட்டீங்க. முக்கியமான வெற்றி. இங்கே ஒரு கூட்டம் இருக்கு, அடிமை கூட்டம், உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு காலிலேருந்து தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. என்ன தெரியுமா பிரேக்கிங் நியூஸு? பிஜேபி பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு மாலைக்குள்ள 2 அதிமுக எம்எல்ஏக்கள் வராங்களா பாருங்க அப்படின்றாங்க. அதிமுக தலைவர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு 3 மணிக்குள்ள 2 பிஜேபி தலைவர்கள், பிஜேபி எம்எல்ஏக்கள் எங்க கிட்ட வந்து சேர போறாங்க அப்படின்றாங்க. எதுக்கு போய் சேர்ந்துக்கிட்டு? ரெண்டுமே ஒன்று தானே. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. பாஜக தலைவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க 2 பேர் வராங்க, அதிமுக வந்து 2 எம்எல்ஏக்கள் வரப்போறாங்க, அது ரகசியமா வச்சிருக்கோம் அப்படின்னு. அந்த 2 பேர் ஓபிஎஸ் இபிஎஸ் கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஒரு நாடகத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரை பிஜேபி கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் வரவேற்றுட்டு நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் பறி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, கூட்டணி அழுத்தத்தின் காரணமா நாங்க பண்ணிட்டோன்றாங்க. நான் கேட்கிறேன், நீங்க தான் கூட்டணி விட்டு வெளில வந்துட்டீங்கல்ல. அதிமுக ஆட்சி இருக்கும்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஆளுநர், இப்போ ஆளுநர் பல பேர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு, உங்களுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் அதெல்லாம் முடியாது, நாங்கள் சொல்றதா சட்டம், நீங்க வெறும் ஆளுநர் தான், பேருக்கு தான், நீங்க வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் தான். ஆளுநர் வந்து வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் தான். ஆனால் அதிமுக ஆட்சியில் இதே மாதிரி நம்ம இப்போ எதிர்கட்சி ஆளுநர் வந்து கிளம்பி ரிவ்யூ மீட்டிங்லாம் போனார், ஆய்வுக்கெல்லாம் போனார். அப்போ கூட அதிமுக காரனுக்கு கோவம் வரலைங்க. அப்போ நடந்துகிட்டு இருந்த அதிமுக ஆட்சி. அப்போ அதற்கு எதிர்த்து போராட்டம் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ நீங்க தான் கூட்டணி விட்டு வெளில வந்துட்டீங்களே, இந்த ஆளுநரை எதிர்த்தோ இல்ல ஒன்றிய பாஜக அரசையோ இல்ல ஒன்றிய பிரதமரையோ எதிர்த்து கூட வேணாங்க, நிதி கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்காக உங்களுக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா?